ஹாய், குட் ஈவினிங் மக்களே. தூங்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்டிங்களே, பிடிச்சவங்களுக்கு இந்த வீடியோ எடுத்துக்கோங்க. இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு லிசன் அப்படின்னா இக்னோர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை. இந்த வீடியோ எதுக்குன்னா, வென் as a women, ஓகேங்களா, விமென் மட்டும் இல்லை, ஈவன் இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் போத் தி ஜெண்டர்ஸ். மென்னாக இருக்கட்டும், விமெனாக இருக்கும், ரெண்டு ஜெண்டர்ஸ்க்குமே இது அப்ளிகபிளாக இருக்கும். நீங்கள் ரொம்ப டவுனாக இருக்கீங்க, ரொம்ப ஒரு மாதிரி லைக் யூ ஃபீல் இல்லை என்னடா அது லைஃபு செம்மையாக போர் அடிக்குது, இரிட்டேட்டிங்காக இருக்குது, எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எது நினச்சாலும் வந்து ஆப்போசிட்டாக நடக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணும்போது அப்படியே ஸ்டாப் பண்ணுங்கள். ஓகே, ஜஸ்ட் ஒரு ஸ்டாப் மட்டும் பண்ணிவிட்டு, டூ வீலர் இருந்தால் டூ வீலர் எடுத்துக்கோங்க, கார் இருந்தால் கார் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு டிரைவ். இது வந்து ஒர்க் அவுட் ஆகும், எனக்கு எப்பயுமே ஒர்க் அவுட் ஆகும். ஒரு நல்ல டிரைவ் போயிட்டு கெட் அ காஃபி, ஓகேங்களா, ஜஸ்ட் டேக் அ நைஸ் காஃபி. எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி வந்து டவுனானா எதுவுமே ரீசனே இருக்காது. நம்ம திடீர்னு டல்லாக இருப்போம், திடீர்னு டவுனாக இருப்போம், இல்லை வந்து யாராவது மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கும்போது எனக்கு வந்து சுகர் பிடிக்கும், சுகர் ரஷ் பிடிக்கும், சுகர் வேணும் அந்த டைமில். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஐ கோ டைரக்ட்லி அப்படியே நேராக என் வண்டி வந்து ஸ்டார்பக்ஸ் தான் போகும். எல்லாருக்கும் வந்து சிலருக்கு வந்து காஃபி கடை, டீ கடை, அவங்கவுங்க விருப்பங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும். பட் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது ஸ்டார்பக்ஸ். ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் இப்போ வந்து இங்கேருந்து என்னோடய வீட்டு பக்கத்தில் இருக்க குமரன் நகர் வரைக்கும் போயிட்டு ஒரு ரீயூசபிள் கப்பில் ஒரு ஹாட் சாக்லேட் வாங்கிட்டேன். இது வந்து அவங்களோட சிக்னேச்சர் ஹாட் சாக்லேட் மக்களே, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வாங்கி அப்படியே சிப் பண்ணிக்கிட்டே ஒரு நல்ல மியூசிக் கேட்டுக்கோங்க, ஓகேங்களா. எப்பயுமே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் எதில் தெரியுமா நல்லா பண்ணுறீங்க, மியூசிக் செட்டில் நல்லா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து மார்ஷல் ஸ்பீக்கர் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நான் போஸ் வச்சுருந்தேன். போஸை விட மார்ஷல் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், சரிங்களா. மார்ஷல் ஸ்பீக்கர் ஒன்று நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு ஸ்பீக்கரோட இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு நல்ல பாட்டு போட்டு ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டு நல்ல மெலோடியஸோ இல்லை வந்து ரேப் சாங்கோ இல்லை ஹிப்ஹாப்போ, என்ன உங்களுக்கு எந்த விதமான பாட்டு பிடிச்சாலும் பாட்டை போட்டு இந்த ஒரு ஹாட் சாக்லேட்டோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச டீயோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச காஃபியோ இல்லை அங்கேயே உட்காந்து குடிக்கலன்னா கூட நீங்கள் குடிக்கலாம். பட் எனக்கு வந்து என்னோட பிளேஸ், என்னோட ஸ்பேஸில் உட்காந்துட்டு ஐ வாண்ட் டு ட்ரிங்க் திஸ் ஹாட் சாக்லேட் அப்படியே குடிச்சுக்கிட்டே வச்சுக்கோங்களேன். ஏதோ ரொம்ப நான் பெருசாக சாதிச்ச மாதிரி இருக்கும். அந்த ஹாட்டாக ஸ்வீட்டாக அது போகும்போது என் பிரெயின் எல்லாம் அப்படியே என்ன சொல்கிறது, இட் ஆக்டிவேட்ஸ் மை செல்ஸ் எல்லாம். அப்புறம் அப்படியே மறந்துடுவேங்க என்னெல்லாம் நடந்துச்சோ. எனக்கு ஏதாவது ஒரு ஹிஸ்ட்ரி, ஏதாவது ஒரு நமக்கு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நடந்திருக்கும், இல்லை லாஸ்ட் வீக் ஃபுல்லாக ஒரு மாதிரி அப்செட்டாக இருந்திருக்கும். மண்டே, தட் இஸ் லைக் பர்டிகுலராக சண்டே மட்டும் இதை நீங்கள் பண்ணி பாருங்களேன். கம்மிங் வீக் வந்து உங்களுக்கு ரொம்ப எனி ப்ராப்ளம்ஸ், எனி இஷ்யூஸ் நைட்டே அதை முடிச்சிடுங்க. தூங்குற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணாதீங்க. தூங்குறதுக்கு ஒரு ½ an hour முன்னாடி ஜஸ்ட் கம்ப்ளீட் எவ்ரிதிங் வைண்ட் அப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க. பிகாஸ் நைட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வாழ்க்கையில். ஏன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆன்சைட்டி, இன்சாம்னியா, இந்த மாதிரி புது புது வார்த்தைகள்லாம் மக்கள் கண்டுபிடிச்சி நம்ம அந்த இதெல்லாம் பாஸ் பண்ணி போகிறதுக்கு நம்ம கையிலேயே நல்ல நல்ல மெடிசன்ஸ் இருக்குது. இல்லை எனக்கு வந்து காஃபி பிடிக்காது அப்படின்னா உங்களுக்கு ஜூஸ் பிடிக்கணும், ஜூஸை வாங்கிட்டு அப்படியே நடந்து கூட வாங்க, ஒரு ½ கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் குடிச்சிட்டே. இங்கே பாருங்கள், செல்ஃப் லவ் சொல்லுவாங்கள்ல, இதெல்லாம் தான் செல்ஃப் லவ். நம்மளுக்கு என்ன பிடிக்குமோ அதை நம்ம பண்ணணும். அடுத்தவங்களை எதிர்பார்க்காம ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா இதை பண்ணுங்கள். என்ன பிடிக்குதோ, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வேணுமா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே உங்களோட பாஸ்ட்டில் நடந்த சில விஷயங்கள், மறக்க முடியாத விஷயங்கள் இந்த 1 வீக்கில் நடந்திருக்கும், இல்லை மார்னிங் ஏதாவது தேவையில்லாத நமக்கு நடந்திருக்கும், இல்லை ஹஸ்பண்ட் திட்டிருப்பாரு, பிள்ளைங்க சண்டை போட்டிருப்பாங்க, அம்மா சண்டை போட்டிருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சண்டை போட்டிருப்பாங்க, பிடிக்காத விஷயத்த கேட்டிருப்பீங்க, ஏதாவது ஒன்று நடக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு லைஃப் இஸ் நத்திங்க, எண்ட் ஆஃப் த டே ஒன்றுமே இல்லை வாழ்க்கையில். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நம்ம வந்து நடந்து முடிஞ்சதை மாற்றவே முடியாது. பட் ஃப்யூச்சரை வந்து நம்ம எப்படி வேணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு நடந்த இன்சிடென்ட் எதையாவது மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. பட் ஐ கேன் சேஞ்ச் மை ஃப்யூச்சரில். நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத நான் டிசைட் பண்ணிக்கலாம்ல. இப்படி தான் எனக்கு கொண்டு போகணும், இப்படி தான் எடுத்துகிட்டு போகணுங்கிறத நான் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் டூ தட், ஓகேங்களா. என் காஃபி, என்னை பொறுத்த வரைக்கும் மை காஃபி மேக்ஸ் எவ்ரி திங் ஆல் ரைட்டுங்க. எனக்கு என்னோடய காஃபி இருந்தால் உலகமே எனக்கு ஹாப்பி ஆகிடும்.
எனக்கு எப்பெல்லாம் வந்து நான் அந்த மாதிரி மைண்ட் ஃபாக்காக இருக்கேன், இல்லை ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கேன், இல்லை நான் டவுனாக இருக்கேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணணும், ஐ ஜஸ்ட் கோ டு த காஃபி ஷாப். யாருமே இல்லை, நான் மட்டும்தான், இன்றைக்கும் நான் மட்டும்தான் காஃபி ஷாப் போயிட்டு ஐ வாட் வென் அவ்வளோ க்யூ இருந்துச்சு. இன்றைக்கி என்னமோ ஏதோ ஜொமேட்டோவில் ஆஃபர் போட்டிருக்காங்க போல இருக்குது ஸ்டார்பக்ஸில், ஃப்ளாட் 50%. அவ்வளோ கூட்டம். அந்த கூட்டத்தில் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இந்த ஒரு காஃபியை வாங்கிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வந்து உட்காந்து இந்த காஃபியை சிப் பண்ணிட்டு இந்த விஷயத்தெல்லாம் பேசும்போது வச்சுக்கோங்க, எனக்கும் ஃப்ரீயாக இருக்குது, பார்க்குறவங்களுக்கும் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ யாரெல்லாம் ரொம்ப டவுனாக இருக்கீங்களோ குடு குடு குடுன்னு ஓடிப்போங்க. உங்களால் இல்லை தீப்ஸ் எனக்கு வந்து வெளியில் போக முடியாது அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே ஒரு டீயை போடுங்க. எங்கேயாவது ஒரு இடம், உங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கும்ல உங்கள் வீட்டுக்குள்ளே, ரூம்னா ரூமை கதவை சாத்திக்கோங்க, இல்லை மொட்டை மாடிக்கு போயிடுங்க, டெரஸ்க்கு போயிடுங்க, இல்லை உங்களுக்கு வரண்டா இருக்குது, காரிடோர் இருக்குது, எங்கே உங்களுக்கு இல்லை பெட்ரூம் தான் எனக்கு பிடிக்கும்னா அங்கே போய் உட்காந்து ஒரு காஃபியை வச்சுட்டு கதவெல்லாம் சாத்திட்டு நீங்களே தனியாக பேசுங்க. பேசிட்டு அப்படியே எல்லாத்தையும் முடிச்சிடுங்க. ஸ்டார்ட் a day fresh tomorrow. நாளைக்கு டேயை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்மளோட வீக்னஸ் வந்து நம்ம தான், யாருமே இல்லை. நம்ம வீக்னஸை காமிச்சிக்கிறதும் நம்ம தான், அதை மறைக்கிறதும் நம்ம தான். ஸோ விமென்க்கு எப்படி இன்னொரு விமன் எதிரியோ அதுக்கு மாதிரி நம்மளோட பிரெயினுக்கு நம்ம தான் எதிரி. நம்மளோட வீக்னஸை காமிக்கிறதும் நம்ம ஃபேஸு, நம்ம பிரெயின், நம்ம செய்கிற செயல்கள் தான். அதனால் ஹாப்பியாக இருங்க மக்களே, ஜாலியாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் மூட் அவுட்டாக இருக்கோ எல்லாம் போய் காஃபி குடிங்க, டீ குடிங்க. இல்லை எனக்கு வந்து இந்த பழக்கமே இல்லை தீபா அப்படின்னா பாட்டு கேளுங்க, மல்லாந்து படுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு போட்டு கேட்டு டைரி எழுதுகிற பழக்கம் இருக்கா, தயவு செய்து அந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கம்மிங் இயரில் வந்து இல்லை கம்மிங் இயர்னு வச்சுக்காதீங்க, நாளைக்கே கூட ஸ்டார்ட் ரைட்டிங் அ டைரி. உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ இந்த டைரியில் கொட்டிடுங்க. யாராவது திட்டணும்னு தோணுதா திட்டி தொலைச்சிடுங்க. பட் எண்ட் ஆஃப் த டே நம்மளோட பீஸ் தான் நமக்கு முக்கிய மக்களே. நான் திருப்பி சொல்கிறேன், சந்தோஷமாக வாழுங்க, ஹாப்பியாக இருங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது வந்து கஷ்டமாக இருக்குது, மனசு இதுவாக இருக்குன்னா காமெண்ட் செக்ஷனில் வந்து என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஏதாவது அதுக்கு ஐடியாஸ் கொடுக்க முடியுதா நான் காமெண்ட்ஸில் ஐடியாஸ் கொடுக்குறேன். பேசலாம். இன்னைக்கு கூட ஒருத்தவங்க பிரியான்னு ஒருத்தவங்க வந்து சொன்னீங்க எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு நிறைய பேர் உங்களை இது பண்ணுறாங்கன்னு. நான் என்னோட பர்சனலாக என்னோட ப்ரேயர்ஸில் எவ்ரிடே நான் உங்களுக்கு ப்ரேயர் பண்ணுவேன். ஏன்னா உங்களுக்கு குழந்தை வேணும் அப்படிங்கிறது உங்கள் டெசிஷன். அதுலேருந்து எப்பயுமே நீங்கள் மாறாதீங்க. திங்க் பாசிட்டிவ், ஸ்டே பாசிட்டிவ். உங்களுக்கு ஒரு நல்ல குழந்தை கடவுள் சீக்கிரம் கொடுப்பாரு. அண்ட் பி ஹாப்பி. அந்த குழந்தை வர வரைக்கும் நீங்கள் மன உளைச்சல் ஆகிடாதீங்க, அது தானாக நடக்கும். நடக்க வேண்டிய நேரத்தில் எல்லாம் கரெக்டாக நடக்கும் மக்களே. பிரியா உனக்கு தான் இந்த மெசேஜ் நான் சொல்கிறேன். பி ஹாப்பி, ஓகேங்களா? சண்டை, ஹஸ்பண்டோட சண்டை எது இருந்தாலும் ஜஸ்ட் அது அப்படியே அந்த டேயை வந்து எண்ட் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருங்க. யாரும் திட்டிக்காதீங்க. வாழ்க்கை வந்து ஒன்று தான், வாழ்வதற்கு மட்டும்தான். அது அடிச்சுக்கிறதுக்கோ இல்லை வந்து மன உளைச்சலாகி அடுத்தவங்க மேலே கோவப்படுறதுக்கோலாம் இல்லை. பட் அட் த சேம் டைம் தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கணும். அந்த மாதிரி சிலர்லாம் வந்து ஹர்ட் பண்ணுறாங்க அவங்களனா, அதுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ இன்றைக்கி என்னன்னு தெரியல, நான் கொஞ்சம் டவுனாக இருந்தேன். ஏன்னா பிகாஸ் என் அம்மா வந்து இவ்வளோ நாள் என் கூட 26-27 டேஸ் என் கூட ஸ்டே பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி தான் அம்மா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களா. ஸோ எனக்கு அது ரொம்ப அப்செட்டாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு டீ போட்டு கொடுக்குறது, சின்ன சின்ன ஒர்க் என் கூட வந்து எப்பயுமே ஆக்குபைடாகவே இருப்பாங்க, என் கூட இருந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு நான் சின்ன வீடியோ பார்த்து கூட என்ன பார்க்குறேம்மா அப்படின்னு. ஸோ ஐ மிஸ் மை மாம் வெரி மச் இன்னைக்கு. அதனால் லைவ் முடிச்சுட்டு பார்த்தபோது யாருமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐ தாட் ஓகே, போயிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு இப்போ வந்து அம்மா கிட்ட ஒரு வாசலில் உட்காந்து ஒரு 10 minutes பேசினேன். நான் ஹாப்பி. ஸோ அவ்வளோதான். பார்க்கணுன்னா நாளைக்கு போயிட்டு திருப்பி உடனே போயிட்டு அம்மா ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுவேன். ஸோ இப்போ வந்து நான் பாட்டு கேட்க போகிறேன் அடுத்தது, அப்புறம் தூங்க போகிறேன் மக்களே. நாளை சந்திப்போம் மக்களே லைவில். நாளைக்கு பாய் பாய், டேக் கேர் மக்களே, குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ் எல்லாருக்கும். லவ் யூ ஸோ மச். Sending you lots and lots and lots of love and hugs to you all. Thank you. Bye bye.